அனைவருக்கும் வணக்கம். டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஏ எக்ஸாமுக்கு 2025க்கு ரிவிஷன் கிளாஸ் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி டே 5. இந்த 5வது நாளில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்சிஎம் ஹச்சிசிஎஃப் பார்க்க போகிறோம்ப்பா. அதுக்கப்புறம் ஒரு சில நம்பர்ஸோட அமைப்புன்றது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்போ நிறைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த விகிதமுறு எண்கள், விகிதமுறா எண்கள், மெய் எண்கள் இதை மாதிரி பேஸ் பண்ண கொஷின்ஸ்லாம் இருக்குது. அப்போ அதுக்கு ஒரு சின்ன ஒரு கான்செப்ட் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதாவது இந்த நம்பர்ஸை பற்றின அமைப்பை பற்றின உங்களுக்கு ஒரு சின்ன கான்செப்ட் தெரிஞ்சிருக்கணும். இந்த வீடியோஸ் ஃபுல்லாகவே அந்த மாதிரி தான் இருக்க போது. நீங்கள் இதை ஃபுல்லாக பார்த்துட்டு ஜஸ்ட்டு அப்படியே நீங்கள் திரும்ப திரும்ப ரிவிஷன் மட்டும் பண்ணிட்டு இருந்தீங்கனாலே போதும். நிச்சயமாக இதை பேஸ் பண்ணி வர கொஷினை நீங்கள் விடவே மாட்டீங்க. ஓகேங்களா? ஸோ இது உங்களுக்கு ஏதாவது கொஷின்ஸ் இருக்குது, நீங்கள் ஏதாவது நீங்கள் வச்சுருக்கீங்க, வேறு ஏதாவது கொஷின் பேங்க் ஏதாவது வச்சுருக்கீங்கன்னா அதையும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நிச்சயமாக இதை தாண்டி வெளில போகாதுப்பா. ஸோ நம்ம பார்க்குறது எல்லாமே வெறும் ஒரு வருஷத்துக்கு கொஷின் பேப்பர் பார்க்கல. ஸோ இந்த மாதிரி ப்ரீவியஸ் இயரில் எல்லா கொஷின் பேப்பரும் இது ஓப்பன் கேண்டிடேட்ஸு, டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட்ஸ் இந்த மாதிரி தனித்தனியாக நடந்திருக்கும். ஸோ இந்த வருஷம் கம்பைல் பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அந்த மாதிரி எல்லாத்தையுமே கம்பைல் பண்ணி தான் பார்த்துட்ருக்கோம். அப்போது இந்த கான்செப்டெல்லாம் தாண்டி வெளியில் போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. கண்டிப்பாக இதுக்குள்ளே தான் கொஷின்ஸ் இருக்கும். எந்த எக்ஸாமாக இருந்தாலும் சரி 80% அப்படியே ப்ரீவியஸ் இயர் ரிப்பீட் ஆகும்ப்பா. ஒரு 20% எப்படி இருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரீவியஸ் இயரும் இருப்பார், கொஞ்சம் அதை விட லைட்டாக ஒருபடி மேலே ஏதாவது கொஷின் கேட்பாங்க. ஓகேங்களா? அதை அப்படியே கேட்டுட்டோம் அப்படின்னா எல்லாரும் மார்க் எடுக்க தானே செய்வாங்க. அப்போ லேசாக ஒரு அதுலேருந்து கொஞ்சம் டஃப்னஸ் லெவல் காமிக்கும் பார்த்தீங்களா, அதுதான் இந்த 20% கொடுப்பான். ஆக அந்த 20%க்கும் 80க்கும் சம்மந்தம்லாம் நம்ம சொல்லிட முடியாது. இந்த 80% நீங்கள் ஸ்ட்ராங்காக படிச்சிங்க அப்படின்னா இந்த 20% அப்படின்றது ஒரு மேட்டரே கிடையாது. அது நம்மளால் போட முடியும். ஏன்னா இந்த கான்செப்ட் தான் இங்கேயும் வரப்போகுது. எந்த ஒரு எக்ஸாம் இருந்தாலும் கான்செப்டை தலைகீழாக மாற்றி யாருமே கேட்க மாட்டாங்க. அந்த கான்செப்ட் அப்படியே தான் வரும். ஜஸ்ட்டு கொஷின் கேட்குற விதத்தை கொஞ்சம் கொஞ்சம் மாற்றுவான், அவ்வளோதான்ப்பா. ஓகேங்களா? ஸோ கிளாஸ்க்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி நம்ம எல்சிஎம் ஹச்சிசிஎஃப் நான் சொன்ன மாதிரி நம்பர்ஸோட அமைப்பு இதெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அட் த எண்ட் வரைக்கும் நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக இதில் ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு கிடைக்கும்ப்பா. நம்ம டெலகிராம் குரூப்பில் நான் கிளாஸில் என்ன நடத்துகிறனோ அதை நான் மெட்டீரியல் சாஃப்ட் காப்பியாக அதில் போஸ்ட் பண்ணுறேன். அதை நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் உங்களுக்கு டவுட் இருக்குது, நான் ஏதோ ஒரு சம் சால்வ் பண்ணிட்டே இருக்கேன், எனக்கு ஒரு டவுட் வருது, இல்லை நான் நடத்துனதுலேயே ஏதோ ஒரு டவுட் வருதுன்னா கூட ஜஸ்ட்டு அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நம்ம குரூப்பில் கேளுங்க. நான் அதை உங்களுக்கு புரியும்படி நான் அதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதனால் அது டவுட் கேட்கறதுக்கு யோசிக்கவே கூடாது. நமக்கு புரியல அப்படின்னா திரும்ப கேட்கறதுல தப்பு கிடையாது. அதே மாதிரி நமக்கு ஒரு சம் அப்ரோச் பண்ணுறதுல ஏதாவது நமக்கு ஒரு குழப்பம் இருக்குது அப்படின்னா அதையும் கேட்டு தெரிஞ்சுக்கிறதுல தப்பே கிடையாது. ஓகேங்களா? கிளாஸ்க்குள்ளே போயிடலாம்ப்பா. ஸோ இது நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் என்னென்ன டாப்பிக்லாம் பார்த்துருக்கோம் அப்படின்றத நான் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். ஸோ டே 1ல் பர்சன்டேஜ் பார்த்துருக்கோம், டே 2ல் சுருக்குகவும் பார்த்தோம், அந்த எண்களோட அமைப்பும் பார்த்தோம். ஸோ டே 3ல் பார்த்தீங்கன்னா அதே சுருக்குக எண்கள் அமைப்பு. ஏன் நம்ம நம்பர் சிஸ்டம் அதிகமாக பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய கொஷின் அந்த எண்கள் பற்றின கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கும். ஓகேங்களா? இப்போ நியர்லி நான் ப்ரீவியஸ் இயர் கம்பைல் பண்ணும்போது 30க்கும் அதிகமான கொஷின்ஸ் இந்த வெறும் நம்பர் சிஸ்டம் பேஸ் பண்ண கொஷின்ஸ் இருக்குது. அப்போ கண்டிப்பாக இந்த வருஷமும் நீங்கள் அதை எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? அதே மாதிரி ப்ரீவியஸ் இயர் பேஸ் பண்ண கான்செப்ட் நம்ம படிச்சிருக்கணும். அதை விட்டுட்டுலாம் போயிடக்கூடாது. ஏதோ ஒரு கொஷின் நம்ம படித்தது வரல அப்படின்றதால ப்ரீவியஸ் இயர் வரல அப்படின்றது கிடையாது. 80% என்ன சொல்லியிருக்கேன், ப்ரீவியஸ் இயர் தான். ஒரு 20% அப்படின்றது அந்த ப்ரீவியஸ் இயர் ப்ளஸ் சம் எக்ஸ்ட்ரா கான்செப்ட், அவ்வளோதான். ஓகேங்களா? அப்போது நம்ம அந்த ப்ரீவியஸ் இயரில் தெளிவாக இருக்கணும். 4வது நாள் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேஷியோ ப்ரொபோர்ஷன், விகிதம் விகிதாசாரம், அது ஃபுல்லாகவே நம்ம முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் நம்பர் சிஸ்டத்தில் பேஸ் பண்ண அந்த ஒரு சில ஃபார்முலா பேஸ் பண்ணது நம்ம பார்த்துருப்போம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எல்சிஎம் ஹச்சிசிஎஃப் நம்பர் ஸ்ட்ரக்சர், அந்த எண்களோட அமைப்பு. ஸோ இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இதை வரிசையாக பார்த்துட்டே வாங்க, உங்களுக்கு நிச்சயமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ எல்சிஎம் ஹச்சிசிஎஃப் பார்க்கலாம்ப்பா. இப்போ 2022ல் டிபார்ட்மெண்டல் எக்ஸாமில் இந்த ஹச்சிசிஎஃப் இந்த மாதிரி ஒரு 2 நம்பரை கொடுத்துட்டு ஹச்சிசிஎஃப் கேட்டிருக்காங்கப்பா. 2023ல் கேட்கல, அதுக்காக இந்த வருஷம் கேட்க மாட்டாங்கன்னு கிடையாது. ஓகேங்களா? அவன் நிச்சயமாக கேட்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகம். நான் கிளாஸில் நடத்துறது, நான் எக்ஸ்ட்ரா ஒரு சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னாலே அது ஃபுல்லாகவே எக்ஸாம் ஓரியன்ட் தானே தவிர நானாக எதுவுமே சொல்லலை. உங்களுக்கு எல்லாமே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் சொல்லிட்டுருக்கேன். அப்போ அந்த வகையில் இந்த ஹச்சிசிஎஃப்னா என்ன, எல்சிஎம்னா என்ன, இதை பேஸ் பண்ணி எனக்கு என்ன கொஷின்லாம் அவன் கேட்க முடியும், இது எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம்ப்பா. இப்போ இதுதான்ப்பா இதுக்கு ஃபுல் ஃபார்ம். இப்போ எல்சிஎம் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீச்சிறு பொது மடங்குன்னு சொல்லுவாங்க தமிழில். மீ போ மா அப்படின்னு சொல்லுவாங்க. ஹச்சிசிஎஃப் அப்படின்னா மீ பெரு பொது வகுத்தி, அதாவது மீ போ வா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ நேம் தெரிஞ்சுக்கோங்க. இப்போது நான் அடுக்கு குறியீடு, அதாவது நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது 72 அடுக்கு குறியீடு, இது வந்து பிசி எக்ஸாம் இப்போ நவம்பர் 9ல் நடந்துச்சு பார்த்தீங்களா, பிசி எக்ஸாம் அதில் வந்து கேட்டிருந்தான். இப்போ அடுக்கு குறியீடுன்னு நான் சொல்லும்போது நான் ஒரு 2-3 எக்ஸாம்பிள்லாம் சொல்லி நம்ம இப்போது டே 2 நினைக்கிறேன், டே 2ல் 3லேயும் நம்ம பார்த்தோம். ஸோ நான் என்ன சொன்னேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை பேஸ் பண்ணி இந்த நம்பரை நம்ம பிரிக்க கற்றுக்கிட்டோம் அப்படின்னா இதுதான்ப்பா எல்சிஎம் ஹச்சிசிஎஃப்ல உங்களுக்கு ஷார்ட்கட்டே வேறு எதுவும் இல்லைப்பா, அதனால் தெரிஞ்சுக்கோங்க அப்படின்றதுக்காகவே நான் 4-5 எக்ஸாம்பிள்லாம் போட்டு காமிச்சேன்.
வாய்ப்பாடே தெரியலனா கூட ஒரு 2வது வாய்ப்பாடையும் 3வது வாய்ப்பாடையும் வச்சு பிரிச்சுக்கோங்க அப்படின்றதும் நான் சொன்னேன். இப்போ நான் ஒரு நம்பர் கொடுக்குறேன்ப்பா. அப்போது இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா எல்சிஎம் HCF அப்படின்னாலே எனக்கு அந்த அடுக்கு குறியீடு ஓகேங்களா, அந்த அடுக்கு குறியீடு வச்சு எழுத தெரியணும். அந்த அடுக்கு குறியீடு வச்சு எழுத தெரியணும். அது எப்படி இருக்கணும்னு பார்த்துக்கோங்களேன். அது எல்லாமே ப்ரைம் நம்பர். ப்ரைம் நம்பர் என்னப்பா? பகா எண்களோட அடுக்கில் எழுதணும். இந்த அடுக்கு அப்படின்றது அடுக்குன்றது என்னது? இப்போ 72ன்னு எழுதுகிறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்களேன், 72ன்னு சொல்கிறேன். இப்போ நான் பிரிக்கும்போது 9 × 8 72ன்னு சொல்லியிருப்பேன். அப்படி இதை நம்ம இன்னும் பிரித்து எழுதுனா எப்படி எழுதலாம்? 3 ஸ்கொயரு 2ஓட க்யூபு, அதான 2 க்யூப்னா 8, 3 ஸ்கொயர்னா 9. இப்போ பாருங்களேன், இதை நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா அடுக்கு குறியீடு மேலே எழுதுகிறோம் பார்த்தீங்களா, அதான் அடுக்கு குறியீடு. அது இந்த நம்பர், இந்த எழுதுகிற நம்பர் எல்லாமே இதுக்கு பவரில் என்னன்னாலும் இருக்கலாம். 3/7 இருக்கலாம், 3/5 இருக்கலாம், 3/10 இருக்கலாம். எனக்கு அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. இந்த பேஸில் இருக்குது பார்த்தீங்களா, இது எல்லாமே ப்ரைம் நம்பராக இருக்கணும். அதாவது இந்த பகா எண்கள் அப்படின்றது ரொம்ப முக்கியம்ப்பா. இப்போ நான் ஒரு 2 நம்பர் சொல்கிறேன் ஓகேங்களா. இந்த 2 நம்பருக்கு எப்படி எல்சிஎம் எடுக்கிறது, HCF எடுக்கிறதுன்னு சொல்லித்தரேன் பாருங்களேன். இப்போ என்ன சொல்கிறேன், 36, 45ன்னு 2 நம்பர்ப்பா ஓகேங்களா. இப்போ இதுக்கு ட்ரெடிஷ்னலான மெத்தடு, இந்த கான்செப்ட்டு எல்லாமே நான் எல்சிஎம் HCFனு ஒரு கிளாஸே போட்டிருக்கேன். இதே தமிழ் வேலை அகாடமியில் போட்டிருக்கேன். ஸோ நியர்லி அது எல்லாமே ஒரு 2 மணி நேரம் கிட்ட இருக்கும். எனக்கு தெரியல, டைம் சரியாக தெரியல, நான் போட்டிருப்பேன். அதை நம்ம பொறுமையாக நடத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு பெரிய கிளாஸாக போகும். இந்த இடத்துல உங்களுக்கு டைம் டியூரேஷன் ரொம்ப கம்மியாக இருக்குது. அதனால் ஷார்ட்டாக தேவையான கான்செப்டை மட்டும் சொல்லிடுறேன், தேவையான ஷார்ட்கட்டை மட்டும் சொல்லிடுறேன். இல்லை எனக்கு டெப்த்தாக வேணும் அப்படின்னா வீடியோஸ் இருக்குது, நம்ம பிளேலிஸ்ட்டில் இருக்குது, எல்சிஎம் HCFனு போட்டு அதை போய் பாருங்கள். இப்போ இங்கே ஷார்ட்டாக சொல்கிறதுக்கு நான் வந்துடுறேன். இப்போ இந்த நம்பரை நான் பிரிக்கணும். என்ன சொல்லியிருக்கேன், அடுக்கு குறியீடில் பிரிக்கணும். அந்த கீழே இருக்கிற நம்பர் அப்படின்றது ப்ரைம் நம்பராக இருக்கணும்னு சொல்லியிருக்கேன். இப்போ இந்த நம்பர் 36 நம்ம பிரிக்கிறோம்ப்பா. எனக்கு வாய்ப்பாடே தெரியாதுங்க அப்படின்னா கூட 2வது வாய்ப்பாடில் பிரிக்கலாம். ஸோ 2 × 18, 2வது வாய்ப்பாடு 3வது வாய்ப்பாடில் பிரிக்கலாமா இல்லையா? எனக்கு பெரிய டேபிளே தெரியாதுங்க, விட்டுருங்க, நமக்கு கவலையே இல்லை. அடுத்து இந்த 18 இருக்கு இல்லையாப்பா, அதை இன்னும் எப்படி பிரிக்கலாம்? இந்த 2 அப்படியே இங்கே வந்துடும். 18 9 × 2ன்னு பிரிக்கலாம். நான் சொல்கிறது எனக்கு வாய்ப்பாடே தெரியாதுன்றவங்களுக்கு இவ்வளோ சொல்லிகிட்டு இருக்கேன். இந்த அடுத்து 9ன்றது என்னப்பா, 3 ஸ்கொயரா? அப்போ பாருங்கள், இங்கே 2 இருக்குது, இங்கே ஒரு 2 இருக்குது. அப்போ 2/2 × 3 ஸ்கொயர் எழுதலாமா? அவ்வளோதான். இப்போ இதுக்கு இந்த 36க்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கக்கூடிய, நல்லா பாருங்கள், இந்த 36க்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கக்கூடிய அடுக்கு குறியீடு என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுதான். இப்போ நான் 45 பக்கம் வந்துடுறேன் ஓகேங்களா. 45 எப்படி பிரிக்கலாம்? 5வது வாய்ப்பால் அடிக்கலாம். ஏன்னா கடைசி டிஜிட் அப்படின்றது 5ன்னு இருக்குது. இந்த கடைசி டிஜிட் 5 0வாக இருந்துச்சுன்னா 5வது வாய்ப்பாட்டில் அடிப்படும். இப்போ பாருங்களேன், என்ன பண்ணுறேன் அப்படின்னா 9 × 5 45. 9 எப்படி எழுதலாம்? 3 ஸ்கொயர் × 5. இப்போ இதுக்கு ஈக்குவலண்ட்டான, அதாவது இந்த 45க்கு அதுக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கிற அடுக்கு குறியீடு என்னன்னு பார்த்தீங்கன்னா 3 ஸ்கொயர் × 5. அவ்வளோதான்ப்பா. இப்போ நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். இப்போ இந்த மாதிரி நம்ம கொடுத்துருக்க நம்பரெல்லாம் இப்படி தூக்கி எழுதிட்டோம். இதுக்கப்புறம் எல்சிஎம் நான் எப்படி எழுதுவேன், HCF எப்படி எழுதுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்சிஎம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நல்லா பார்த்துக்கோங்க. எல்சிஎம் அதாவது மீ போ மா. நான் கான்செப்ட்டு நான் கிளாஸ் வீடியோஸில் சொல்லியிருக்கேன். இங்கே நம்ம ப்ரீவியஸ் இயர் வித் அந்த பேசிக் ஷார்ட்கட்டு, ஏன்னா டைம் டியூரேஷன் ரொம்ப கம்மி, அதனால் நான் கன்சைஸாக சொல்கிறேன். இப்போ மீ போமா எல்சிஎம் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2 நம்பர் இருக்கு இல்லையாப்பா, இந்த 2 நம்பர்லேயும் எத்தனை வகையான நம்பர்கள்லாம் இருக்காங்கன்னு பாருங்களேன். இப்போ 2ன்னு இருக்குது, 3ன்னு இருக்குது, இங்கேயும் 3 இருக்குது, 5 இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபஸ்ட்டு எத்தனை வகையான நம்பர் அப்படின்னு பார்த்தா 2 3 5. நல்லா பார்த்துக்கோங்க. எல்சிஎம்க்கு நான் என்ன பண்ணுறேன், எல்லா வகையான நம்பரும், ஸோ எல்லா வகையான நம்பரும் நான் எடுத்துக்கிறேன். அனைத்து அப்படின்னு வச்சுக்கோங்களேன், எல்லா வகையான நம்பரும் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் இருக்கத்துலேயே அதிகபட்ச பவர் ஓகேங்களா, அனைத்து வகையான நம்பரும் நான் எடுத்துக்கணும். அதே மாதிரி அதிகமான பவர், அதிக பவர், அது என்னப்பா பண்ணுறேன், அதிக பவர்னு சொல்கிறீங்களே அப்படின்னா என்ன? இப்போ இங்கேயும் 2 ஸ்கொயர் இருக்குப்பா, இங்கே எதுவும் இல்லை, அப்போ ஒரே ஒரு 2 ஸ்கொயர் தான். அப்போ 2 ஸ்கொயரை நான் அப்படியே வச்சுப்பேன். இங்கே 3 ஸ்கொயர் இருக்குது, இங்கேயும் 3 ஸ்கொயர் இருக்குது, இங்கேயும் எனக்கு ஒன்றும் பிரச்சனை கொடுக்கல, 2 இடத்துலையுமே 3 ஸ்கொயர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ஸ்கொயரை நான் அப்படியே வச்சுக்கிறேன். இங்கே 5ன்றது இல்லவே இல்லை, இங்கே 5 இருக்குது. இந்த 5 பவரில் என்னப்பா இருக்குது, 1ன்னு இருக்குது ஓகேங்களா. இப்போ அதுவே ஒரு வேளை இங்கே 3 க்யூப் இருக்குது அப்படின்னா, நான் ஒரு வேலை சொல்கிறேன், இங்கே ஒரு 3 பவரில் 3 இருக்குது அப்படின்னா, இங்கே 3 பவர் 3, இங்கே 3 பவர் 2. நான் எதை எடுக்கணும் அப்படின்னா அதிக பவரை தான் எடுக்கணும், அதிகபட்சமான அடுக்கை தான் நான் எடுக்கணும் ஓகேங்களா. அப்போ இதை 2 ஸ்கொயர்னு எழுதுகிறேன், இதை 3 ஸ்கொயர்னு இருக்குது. இப்போ நம்ம கொடுத்துருக்க சம்முக்கு வந்துட்டேன். இப்போ 2 ஸ்கொயர் இருக்குது, இங்கே 3 ஸ்கொயர் இருக்குது, இங்கே 5 பவர் 1 இருக்குது. இதை பெருக்கி பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ 4 × 5 20, 20 × 9 எவ்வளோப்பா, ஸோ 180. இப்போ HCF கேட்குறேன். இப்போ இதே நம்பருக்கு நான் HCF சொல்கிறேன். HCFனா என்ன சொல்லியிருக்கேன், மீ போவா, மீ பெரு பொது வகுத்தி அப்படின்னு சொல்கிறேன்.
இப்போ பாருங்களேன், அதுக்கு ஈக்குவலன்ட் ஃபார்மை நம்ம எப்படி எழுத முடியும்? ரெண்டுத்துலேயும் பொதுவாக இருக்கணும். இது வந்து அனைத்து எண்களையும் நம்ம தூக்கி எழுத போகிறோம். இப்போ ரெண்டுத்துலேயும் பொது எண்கள் மட்டும்தான் நான் எழுத போகணும். பொது எண்கள் இப்போ பாருங்கள், இங்கே 3 5 இருக்குது, இங்கே 2 3 இருக்குது. எது தான் காமனாக இருக்குது? 3 மட்டும் தான் காமனாக இருக்குது. ஸோ குறைந்தபட்ச பவர், நல்லா பாருங்கள், குறைந்தபட்ச பவரை தான் நான் எடுக்கணும். இப்போ ஒரு நம்பர் நான் எழுதியிருக்கிறது, ஒரு நம்பர் தான் பொதுவாக இருக்குன்னு எழுதியிருக்கேன். இங்கே 3 ஸ்கொயர், இங்கேயும் 3 ஸ்கொயர், எனக்கு பிரச்சனையே இல்லை. அப்போ நான் 3 ஸ்கொயரை அப்படியே எடுத்துப்பேன். இப்போ ஒரு வேளை இங்கே 3 ஸ்கொயர் இருக்குது, இங்கே 3 மட்டும் தான் இருக்குது அப்படின்னா நான் 3 மட்டும் தான் எடுக்கணும். இப்போ 3 பவர் 2 பேர் சின்னதா இல்லை 3 சின்னதா? 3 தான் சின்னது. நான் என்ன சொல்லியிருக்கேன்? குறைந்தபட்ச பவர். இவ்வளோ தான்ப்பா எல்சிஎம் HCF. நீங்கள் வேறு எந்த மெத்தடுக்கும் போவே தேவையில்லை. இதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி ஈஸியான மெத்தட் வேறு எதுவுமே இல்லை. ஸோ நான் இன்னும் ஒரு 2-3 எக்ஸாம்பிள் வச்சு உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன் பாருங்களேன். இப்போ இந்த ஒரு சம் எடுத்துக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிள் நம்பர் 2க்கு வருவோம். 24, ஓகேங்களா? உங்களுக்கு அதிகபட்சம் ரெட்டைப்படை எண்கள் தான்ப்பா கேட்பான். அதிகபட்சம் போனால் ஒரு 3 டிஜிட் நம்பர், 3 டிஜிட் உள்ள ஒரு நம்பரை கேட்க முடியும். அதை தாண்டியெல்லாம் பெரிய பெரிய நம்பர்லாம் கேட்கவே மாட்டான். நான் சொல்கிறது 3 டிஜிட் நம்பர்ன்றது அதிகபட்சம். குறைந்தபட்சம் 2 டிஜிட் நம்பர் தான் கேட்பான். எந்த டிஜிட்டில் கொடுத்தாலும் இதான் ஷார்ட்கட்டு, ஓகேங்களா? இப்போ பாருங்கள், 24 30 நான் 2 நம்பர் எடுத்துக்கிட்டேன்ப்பா. இதோட எல்சிஎம் என்ன பாருங்கள், எல்சிஎம் என்ன, HCF என்ன, ரெண்டுமே கேட்டிருக்கான். நான் என்ன சொல்லியிருக்கேன்? நம்பரை பிரிங்கப்பான்னு சொல்லிட்டேன். இப்போது இந்த நம்பர் 24 பார்க்கும்போது 8 × 3 24ன்னு தெரியும். எனக்கு வாய்ப்பாடே தெரியாதுங்க, நான் என்னங்க பண்ணுறது? ரெண்டாவது வாய்ப்பாடு தெரியும்ல, அப்போ 2 × 12, புரியுதாப்பா? அப்புறம் 12 எப்படி பிரிப்போம்? 6 × 2, அவ்வளோதான். அப்போ இப்போ நான் என்ன பண்ணுறேன்? 8 × 3ன்னு எழுதிக்கிறேன். அகைன் 8 எப்படி எழுதலாம்? 2 க்யூப்னு எழுதலாமா? நான் என்ன சொல்லியிருக்கேன்? இந்த பேஸில் எழுதக்கூடிய நம்பர் அப்படின்றது பகா எண்களாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறேன். அதாவது ப்ரைம் நம்பராக மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். இப்போ 8ன்றது ப்ரைம் நம்பராக கிடையாது இல்லையா? நான் இன்னொரு விஷயமும் சொல்லியிருந்தேன். அட்லீஸ்ட் ஒரு 10க்குள்ளே இருக்கிற ப்ரைம் நம்பராது எப்படி ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு சொன்னேன். 10க்குள்ளே என்ன நம்பர் பார்ப்பார்? 2 3 ஸோ 5 7 11, அட்லீஸ்ட் இது வரைக்கும் தான் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது எல்லாமே ப்ரைம் நம்பர். அப்போ இதோட அடுக்குகளாக தான் இங்கே வரணும். அப்போ 8 எப்படி எழுதலாம்? 2 க்யூபு. இந்த 3 அப்படியே 3னே வச்சுக்கலாமா? அதுக்கப்புறம் பாருங்கள் 30 எப்படி பிரிக்கிறேன்னு மட்டும் பாருங்களேன். ஸோ 10 × 3 30 பிரிக்கலாமா இல்லையா? ஈஸி தானே. 10 × 3, 3ன்றது ப்ரைம் நம்பர். அப்போ நான் அவரை போய் இன்னும் பிரிக்க தேவையில்லை. ஆனால் அந்த 10 இருக்கார் பார்த்தீங்களா, அதை பிரிக்கணும். எப்படி பிரிக்கலாம்? 5 × 2, இந்த 3 அப்படியே எழுதிக்கோங்க. அப்போது இந்த 24க்கு அதுக்கு ஈக்குவலண்ட்டான வடிவம் அப்படின்றது 2 க்யூப் 3. 30க்கு பொது வடிவம் அப்படின்றது 5 2 3. புரியுதாப்பா? இப்போ நான் உங்களை என்ன கேட்குறேன் அப்படின்னா, எல்சிஎம் என்ன சொல்லியிருக்கேன்? எல்சிஎம்னா அனைத்தும். நல்லா பார்த்துக்கோங்க. மீ போ மா, மீ பெரு பொது மடங்கு, ஓகேங்களா? எனக்கு சாரி, மீ சிறு பொது மடங்கு, மீ சி மா, ஓகேங்களா? எனக்கு தமிழில் டக்குன்னு வரல. எல்சிஎம் ஏன் பார்த்துக்கோங்க. இங்கே என்ன எழுதியிருக்கோம்? இது வந்து மீ சி மா, மீ சிறு பொது மடங்கு. எஸ், இங்கெல்லாம் கரெக்டாக தான் எழுதியிருக்கோம். இங்கே எழுதும்போது தான் தப்பாக எழுதியிருக்கோம். இங்கே மீ இருக்காப்பா, இது வந்து மீ சி மா அப்படின்னு சொல்லுவாங்க. மீ சி மா, ஓகேங்களா? இது மீ போவா. நீங்கள் தமிழ் டிரான்ஸ்லேஷன் மட்டும் கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்கோங்க. எல்சிஎம் அப்படின்னா மீ சி மா, HCF அப்படின்னா மீ போவா, இதுதான் கரெக்டு. இப்போ இந்த இடத்துல பாருங்களேன், இது வந்து மீ சி மா, எல்சிஎம் அப்படின்றது. எல்சிஎம் அப்படின்னு வந்துட்டாலே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அனைத்து எண்கள்லாம் என்ன, எத்தனை வகையான நம்பர் இருக்குதுன்னு பாருங்கள். இங்கே 2 இருக்குது, 3 இருக்குது, இங்கே 2 இருக்குது, 3 இருக்குது, ஒரு 5 எக்ஸ்ட்ரா இருக்குது. நம்ம இது மொத்தம் இந்த 2 பாக்ஸையும் பார்த்துட்டு அனைத்து வகையான நம்பரையும் எழுதிடுறோம். 2 இருக்கார், 3 இருக்கார், 5 இருக்கார், அவ்வளோதான். HCFக்கு வரேன், ஓகேங்களா? HCFக்கு வரேன். இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, 2த்தில் பொதுவாக இருக்கிற நம்பரை மட்டும்தான் எழுதணும். இதில் வந்து அனைத்து, அது ஒரு 2-3 விஷயத்துக்கு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கே ஞாபகம் வந்துடும். இது அனைத்து, இதில் ஒன்லி பொது நம்பர் மட்டும்தான். பொது நம்பர் யாரப்பா? 2 3 2 3 2 இடத்துலையும் காமனாக இருக்காரா? அப்போ 2 3ன்னு வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் பாருங்கள், எல்சிஎம்மை பொறுத்த வரைக்கும், அதாவது இந்த மீ சி மா, ஓகேங்களா? மீ சி மாவை பொறுத்த வரைக்கும் அதிகபட்ச பவர் ஹை பவர் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து லோ பவர் ஞாபகம் வச்சுக்கோங்க, அவ்வளோதான். அதிகபட்ச இங்கே பாருங்கள், இங்கே 2 க்யூப் இருக்குது, இங்கே 2 இருக்குது. நான் என்ன சொல்லியிருக்கேன்? அதிகபட்ச பவரை தான் நீங்கள் எடுக்கணும்னு சொல்லியிருக்கேன். அப்போ 2 க்யூபு, புரியுதாப்பா? இங்கே 3 இருக்கார், இங்கே 3 இருக்கார், 2 இடத்துலையுமே 3 பவர் 1 தான், அதை விட்டுருங்க. இங்கே 3 இருக்குங்களா, அதை அப்படியே விட்டுருங்க. அப்போ 3 பவரில் 1 தானே, அது 1, 3 பவர் 1ன்னு எழுதினாலும் 1 தான், 3ன்னு எழுதினாலும் 1 தான். அதுக்கப்புறம் இங்கே 5ன்றது அப்படியே வந்துடும், கரெக்டாப்பா? அதுக்கப்புறம் நான் என்ன சொல்கிறேன்? எல்சிஎம்மை பொறுத்த வரைக்கும் அனைத்து விதமான நம்பரையும் எழுதணும், அதிகபட்ச பவர். இங்கே 2 க்யூபு 3 5, அவ்வளோதான். HCFை பொறுத்த வரைக்கும் ஒன்லி பொதுவானது தெரிஞ்சு போச்சு. இருக்கிறதுலே லோ பவர். இப்போ இங்கே 2 பவரில் 3 இருக்குது, இங்கே 2 பவரில் 1 இருக்குது. அப்போ நம்ம யாரை எடுத்துக்கணும்? 2 பவர் 1 தான் எடுத்துக்கணும்.
இங்கே 3 பவர் 1 இங்கே 3 பவர் 1 அப்போ 3னே நம்ம எடுத்துக்கலாம். அப்போது இதுக்கு நீங்கள் எல்சிஎம் இதை பெருக்கி போட்டிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோப்பா கிடைக்கும்? இப்போ பாருங்கள், ஸோ 8 வருமா, 2 கியூப்னா 8, 8 × 5 எவ்வளோப்பா 40, 4 × 3 40 × 3 120. அடுத்து HCF எவ்வளோப்பா 6, அவ்வளோதான். இப்போ இந்த நம்பருக்கு நீங்கள் வேறு எந்த மெத்தட், உங்களுக்கு ஏதாவது ஒரு மெத்தட்லாம் தெரியும்னு வச்சுக்கோங்களேன், அதில் கூட கண்டுபிடிச்சி பாருங்கள், இதுதான் இதுக்கு ஆன்சராக வருவார். ஜஸ்ட்டு அப்படியே பெருக்கி எழுத போகிறோம். ஒருவேளை அவன் இப்படியே கொடுத்துருந்தானா அப்படியே வச்சுப்போம், முழு நம்பராக கொடுத்தா மட்டும் நம்ம பெருக்கி எழுதணும். இன்னும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். இது எல்லாமே எக்ஸ்பெக்டட் கொஷின்ஸ்ப்பா. இந்த மாதிரி கேட்குறதுக்கு மோஸ்ட் எக்ஸ்பெக்டட், நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நீங்கள் வேணால் பாருங்கள், ஒரு வேறு LCM HCFனா உங்கள் கொஷின் கேட்டான் அப்படின்னா இதை தாண்டியெல்லாம் வெளில போகாது, எல்லாம் இதுக்குள்ளே தான் இருக்கும். ஓகேங்களா? அடுத்து நான் ஒரு 3வது எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இது எப்படி சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 2 ஸ்கொயரு இதெல்லாம் சும்மா நானே கொடுக்குறேன், ஆனால் இது பேஸில் தான் கொஷின்ஸ் இருக்கும். 3 கியூபு 7, 11, 13 ஸ்கொயர் 5, 7 ஸ்கொயர் இப்படி இருக்குப்பா என் நம்பர். இப்போ என்ன பண்ணுறான் அப்படின்னா இதில் LCM என்ன HCF என்னன்னு கேட்குறான். LCMனா என்னப்பா, மீச்சிறு பொது மடங்கு, மீ சி மா அப்படின்னு அர்த்தம். HCF நான் என்ன சொல்லியிருக்கேன், மீ பெரு பொது வகுத்தி. ஸோ அப்போ மீ போ வா அப்படின்றது கரெக்டு. இப்போ நான் என்ன சொன்னேன், மொதல் விஷயம் யோசிச்சு பாருங்கள், LCMமா அனைத்து, அதுக்கப்புறம் அதிகபட்ச பவர் ஹை, இதில் ஒன்லி பொதுவான நம்பர் தான் எழுதணும், அதே மாதிரி லோ நம்பர், அவ்வளோதான்ப்பா. இப்போ பாருங்கள், இங்கே எல்லா நம்பர் எத்தனை வெரைட்டி இருக்குதுன்னு பாருங்களேன், எத்தனை வகையான நம்பர் இருக்குது. 2 இருக்குது, 3 இருக்குது, 7 இருக்குது, 11 இருக்குது, 13 இருக்குது, 5 இருக்குது, 7 ஆல்ரெடி வந்துச்சு. அப்போ நம்ம என்ன பண்ணிக்கிறோம், 2, ஸோ 3, 5, 7, 11, 13 இத்தனை வகையான நம்பர் இருக்குது. அவ்வளோதானப்பா. மொத்தம் எத்தனை வகை நம்பர் இருக்குது, 6 வகை. 2 இருக்குது, 3 இருக்குது, இந்த பக்கம் பார்த்திங்கன்னா 5 இருக்குது, 7 இருக்குது, 11, 13 அத்தனை வகையும் நம்ம தூக்கி எழுதிட்டோம். HCF பார்க்குறோம், ஒன்லி பொதுவானது. நல்லா பாருங்கள், பொது. இங்கே பாருங்கள் 2 இருக்குது, இங்கே 2 இல்லை, இங்கே 3 இருக்குது, இங்கே 3 இல்லை, இங்கே 7 இருக்குது, இங்கே 7 இருக்குது. அப்போ ஒன்லி 7 மட்டும் எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் நான் என்னப்பா சொல்லியிருக்கேன், ஹை பவர். இப்போ 2 இருக்காருன்னா இங்கே 2 இல்லை, எனக்கு அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. எந்த இடத்துல 2 இருக்கோ அதில் அதிகபட்ச பவர். இங்கே 2 ஸ்கொயர் தான் இருக்குது, அப்போ அதை எடுத்துக்கிறேன். இங்கே 3 கியூப் இருக்குது, இங்கே எதுவுமே இல்லை, பரவாயில்ல, நான் கியூபை மட்டும் எடுத்துக்கிறேன், அவ்வளோதான். ஓகேங்களா? 5 பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மட்டும்தான் இருக்குது, அப்போ 5ன்னு எடுத்துக்கலாம். அதாவது 5 பவரில் 1 இருக்குது தான் அர்த்தம். அப்போ 5ன்னு எழுதினாலே போதும். 7 பார்த்தீங்கன்னா இங்கே 7 இருக்குது, இங்கே 7 ஸ்கொயர் இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணும், 7 பவரில் 2ன்னு எடுத்துக்கணும். அடுத்து பாருங்கள், இங்கே 11 கிடையவே கிடையாது, இங்கே 11 மட்டும் தான் இருக்குது. அப்போ 11 அப்படி, ஏன்னா பவர் 1னாலும் 11னாலும் 1 தான். இங்கே 13 கிடையாது, இங்கே 13 இங்கே மட்டும் தான் இருக்காது. ஸோ 13 ஸ்கொயரு. அதுவே நான் HCF என்ன சொல்கிறேன், அது குறைஞ்சபட்ச பவர் 7 இங்கே இருக்குது, இங்கேயும் 7 இருக்குது, இங்கே 7 ஸ்கொயர் இருக்குது, இங்கே 7 பவரில் 1 இருக்குது. அப்போ நான் எதை தான் எடுக்கணும், 7 பவர் 1 தான் எடுக்கணும். ஸோ இவ்வளோ தான்ப்பா LCM HCF. ஓகேங்களா? சம்டைம்ஸ் என்ன பண்ணுவோம், இதே மாதிரி நம்பரை கொடுத்துட்டு இதுக்கு LCM என்ன HCF என்ன அதை சொல்லுங்கம்பா. இதுதான் மெத்தடாலஜி. நீங்கள் எங்கேயும் போய் குழம்பவே தேவையில்லை. நீங்கள் இந்த மெத்தடில் சம் அப்ரோச் பண்ணி பாருங்களேன், உங்களுக்கே இது பரவாயில்ல, ஈஸியாக இருக்கே அப்படின்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஜஸ்ட்டு ப்ராக்டிஸ் மட்டும் பண்ணுங்கள். இந்த மாதிரி மெத்தடுக்கு ஒரு 2-3 சம் எடுத்து ப்ராக்டிஸ் மட்டும் பண்ணுங்கள், நிச்சயமாக ஈஸியாக இருக்கும். ஸோ இன்னும் ஒரு விஷயத்த சொல்லிடுறேன்ப்பா. ஒரு ஃபார்முலா இருக்குது, இதே LCM HCFல ஒரு ஃபார்முலா இருக்குது. ஸோ இது என்னது, இது டைப் 1 டைப் 2 கூட வச்சுக்கோங்க. ஜஸ்ட்டு நீங்கள் உங்கள் கன்வீனியன்ட்டுக்கு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு நம்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஏதோ ஒரு நம்பர் எடுத்துக்கோங்களேன். ஸோ 12, 18ன்னு ஒரு நம்பர். நல்லா கவனிச்சுக்கோங்கப்பா. இதை தாண்டி HCF LCMல கொஷினே கேட்க மாட்டான்ப்பா, எல்லாம் இதுக்குள்ளே தான்ப்பா இருக்கும். நான் அதனால தான் சொல்லியிருக்கேன் திரும்ப இதை தாண்டி கேட்கறதுக்கு வாய்ப்பே இல்லை. இப்போ 12, 18ன்னு இருக்குப்பா. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த 12 இருக்கார் பார்த்தீங்களா, 12ன்றது ஒரு நம்பர். இது 2 நம்பர் கொடுத்துட்டான், இது 2வது நம்பர். ஓகேங்களா? இதுக்கு நான் போய் LCM எடுங்கன்னு சொல்கிறேன், HCF எடுங்கன்னு சொல்கிறேன். நான் என்ன சொல்கிறேன், LCM HCF கண்டுபிடிங்கன்றேன். இப்போ 12 நம்ம என்ன பண்ணுவோம், அடுக்கு குறியீடில் முதல்ல எழுதணும். எப்படி எழுதலாம், 3 × 4. அகைன் எப்படிப்பா பண்ணலாம், 3 × 2 ஸ்கொயர்னு எழுதலாமா. கடைசியாக நம்ம எழுதக்கூடியது எல்லாமே கீழே இருக்கிறது ப்ரைம் நம்பராக இருக்கணும். அடுத்து 18 எப்படி எழுதலாம், 9 × 2 18. ரெண்டாவது வாய்ப்பால் பிரித்தா 9 × 2 தானே. அப்புறம் என்னப்பா பண்ணலாம், 3 ஸ்கொயர் × 2 எழுதலாமா. அப்போ கடைசியாக எழுதுகிற நான் அடுக்கு குறியீடு எனக்கு எப்படி இருக்காருன்னா இப்படி தான் இருக்கார். ஓகேப்பா? இப்போ இதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா LCM என்னன்னு கேட்குறாங்க. அதானே கேட்டாங்க உங்களை. LCM என்ன வரும், இருக்கிற எல்லா வெரைட்டி நம்பரையும் எழுதிக்கோங்கன்ட்டேன். 2 இருக்குது, 3 இருக்குது, 2 இருக்குது, 3 இருக்குது, அவ்வளோதான். அடுத்து HCF பொறுத்த வரைக்கும் ஒன்லி பொதுவான நம்பரை எழுதுங்கன்ற. பொதுன்னா யார், இங்கே 2த்துலேயுமே 2, 3 பொதுவாக தான் இருக்கார். நான் அதையும் எழுதிக்கிறேன், இங்கேயும் 2, 3னே எழுதிக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் என்ன சொல்கிறேன், இதில் அனைத்து விதமான நம்பர் எழுதணும், ஹை பவர். இதில் பொது நம்பரை மட்டும்தான் எழுதணும், அதுவும் லோ பவர். அதுதானப்பா விஷயம். இப்போ 2ல் அதிகபட்ச பவர் எங்கே இருக்கும், 2 ஸ்கொயர். 3ல் அதிகபட்ச பவர் எங்கே இருக்குது, 3 ஸ்கொயர். HCF பொறுத்த வரைக்கும் 2ல் குறைஞ்சபட்ச பவர் எதுப்பா, 1.
அப்போ 2 அவ்வளோதான். அதே மாதிரி இங்கே குறைஞ்சபட்சம் 3ல் குறைஞ்சபட்ச பவர் யார் இருப்பா? அதே 1, வேறு எதுவுமே கிடையாது. ஓகேங்களா? அப்போ இது பெருக்கி போட்டால் நமக்கு ஆன்சர் வரப்போகிறாது. இது நம்ம இன்னும் பெருக்கி போட்டால் 2 2 4, 3 9, 9 × 4 எவ்வளோப்பா? அப்போ 36ன்றது எல்சிஎம்மு, ஹச்சிசிஎஃப்னா 3 × 2 6ன்றது ஹச்சிசிஎஃப். சரி, நான் அதை ஏன் தேவையில்லாமல் சொல்லிட்டு இருக்கேன்? ஒரு ஃபார்முலா இருக்காது. ஓகேங்களா? அவர் யாருன்னா அதை பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்பான்ப்பா. அதாவது எப்படி கேட்பான் அப்படின்னா, இப்போ நமக்கு தெரிஞ்சிச்சு பார்த்தீங்களா, மேலே ஒரு நம்பர். ஓகேங்களா? முதல் நம்பர் இன்ட்டு இரண்டாவது நம்பர் விச் இஸ் ஈக்குவல் டு எல்சிஎம் இன்ட்டு ஹச்சிசிஎஃப். எல்சிஎம் இன்ட்டு ஹச்சிசிஎஃப் இது ஒரு ஃபார்முலா. அதிகபட்சம் இந்த பக்கம் வந்து உங்களுக்கு கொஷின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவன் கொஷின் கேட்குற ஏரியாவெலாம் சொல்லிடுறேன். இருக்கிறதே ஒரு 3லேருந்து 4 மேட்டர் தான் நம்ம புதுசாக கற்றுக்கிற மாதிரி இருக்கும். ஒரு விஷயம் நான் என்ன சொல்லியிருக்கேன், இப்போ நான் இது வரைக்கும் உங்களுக்கு சொல்லி கொடுத்தது எல்சிஎம் எப்படி எடுக்கிறது, ஹச்சிசிஎஃப் எப்படி எடுக்கிறது, அதுவும் அந்த அடுக்கு குறியீடுன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதை பயன்படுத்தி எடுக்கிறது சொல்லியிருக்கேன். இது வரைக்கும் நான் அதுதான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். அடுத்த ஒரு விஷயத்தை என்ன சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபார்முலாவுக்கு நான் வந்துடுறேன். இப்படி ஒரு ஃபார்முலா இருக்காருப்பா. ரெண்டாவது விஷயம் இதுதான் நான் சொல்கிறேன். முதல் நம்பரையும் ரெண்டாவது அதிகபட்சமாக இதுக்கு 2 நம்பர் தான்ப்பா கொடுத்துருப்பான். 3 நம்பர் கொடுத்துட்டா நான் என்ன பண்ணுறது அப்படியெல்லாம் அவன் கேட்க மாட்டான். கவலைப்படாதீங்க. அவன் கொடுக்குறதே 2 நம்பர் தான் கொடுப்பான். அந்த முதல் நம்பரையும் ரெண்டாவது நம்பரையும் நீங்கள் பெருக்குனீங்க அப்படின்னா, அந்த முதல் நம்பருக்கும் ரெண்டாவது நம்பருக்கும் ஒரு எல்சிஎம் எடுப்பாங்களா, அதே மாதிரி அந்த 2 நம்பருக்கும் ஒரு ஹச்சிசிஎஃப் கண்டுபிடிப்பாங்களா, அந்த பெருக்கல் பலனுக்கு ஈக்குவலாக இருக்கும். சரி, அது உண்மையா? இப்போ தான் நம்ம கண்டுபிடிச்சோம். முதல் நம்பர் என்னப்பா? 12. ரெண்டாவது நம்பர் என்னப்பா? 18. இதோட எல்சிஎம் என்னப்பா வந்துச்சு? 36. ஹச்சிசிஎஃப் என்ன வந்துச்சு? 6 வந்துச்சு. இப்போ நீங்கள் போட்டு பெருக்கு பாருங்கள். சரி, என்னப்பா வரும்? 120 வருமா? 12 × 96. தெரிஞ்சவங்க ஈஸியாக போட்டுடலாம், இல்லைனா இல்லாதவங்களுக்கு நான் சொல்கிறேன். இந்த பக்கம் நமக்கு என்னப்பா வரும்? 216 வருது. இங்கே என்ன இருக்கும்? இதையும் நீங்கள் பெருக்கி பாருங்கள், 216 வரும். நீங்கள் மொபைல் ஃபோனில் கூட போட்டு பாருங்கள். அப்போ இது ஒரு ஃபார்முலா. இது என்னது? ஒரு ஃபார்முலா. எப்படி கொஷின் கேட்கலாம்? 2 எண்கள் 12, 2 நம்பர் 12 18, அதன் எல்சிஎம் அப்படின்றது 36, ஹச்சிசிஎஃப் என்ன அப்படின்னு கொஷின் கேட்பான். நம்ம என்ன பண்ணணும்? இப்போ இந்த 2 நம்பர் 12 18ன்னு தெரிஞ்சு போச்சு. ஹச்சிசிஎஃப் எல்சிஎம்மும் பெருக்கல்ல தானே இருக்காரு. எல்சிஎம் கொடுத்துட்டான் அப்படின்னா இதை கீழே கொண்டு வந்துடலாமா? எப்படி கொண்டு வருவோம்? ஸோ 12 × 18 / 36ன்னு கொண்டு வந்துடுவோம். விச் இஸ் ஈக்குவல் டு என்னவாப்பா இருப்பார்? ஹச்சிசிஎஃபாக இருப்பார். இப்போ அடித்து போட்டு பாருங்கள். ஒரு 18 18, 2 18 36, 1 2 6 2 12 அடிப்போம். அப்போ ஹச்சிசிஎஃப் அப்படின்றது 6ன்னு வந்துடுவார். இந்த மாதிரி கொஷின் கேட்கலாம். 2 எண்கள் கொடுத்துருவான். ஒன்று எல்சிஎம் கொடுக்கலாம், இல்லை ஹச்சிசிஎஃப் கொடுக்கலாம். நமக்கு எது கொடுத்தா என்னப்பா? ரெண்டுமே பெருக்கல் இருக்குது. எதை கொடுத்துருக்கானோ அங்கே வச்சுக்கிட்டு எதை கேட்குறானோ அதாவது எதை கேட்குறானோ அங்கே வச்சுக்கிட்டு எதை கொடுத்துருக்கானோ கீழே கொண்டு வந்து வகுத்து போட்டுருவோம். ஸோ புரியுதா? இது ரெண்டாவது கான்செப்ட். எல்சிஎம் ஹச்சிசிஎஃப் பொறுத்தளவுக்கு நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது மொத்தம் 4 கான்செப்ட் தான். இது வரைக்கும் நான் 2 சொல்லி முடிச்சிட்டேன். ரொம்ப ஈஸி, எளிமையாக தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம மேலே பார்த்தோம் இல்லையாப்பா, அதே நம்பரை வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து ஒரு 3வது கான்செப்ட் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த 4 கான்செப்டை தாண்டி வெளில வர மாட்டார், பயப்படாதீங்க. ஓகேங்களா? 3வது கான்செப்ட் வந்து சொல்ல போகிறேன். அது என்ன 3வது கான்செப்ட்டு? இப்போது 12 18ன்னு நீங்கள் ஒரு நம்பர் வச்சுக்கிட்டீங்க, கரெக்டாக? இதோட ஹச்சிசிஎஃப் என்னப்பா கண்டுபிடிச்சோம்? இப்போ தானே கண்டுபிடிச்சோம். ஹச்சிசிஎஃப் நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்? 6ன்னு கண்டுபிடிச்சோம். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இந்த நம்பர் இப்போ இந்த நம்பரை வந்து என்ன பண்ணுறேன்னா ரேஷியோவில் வைக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். 12/18. இப்போலாம் நம்ம ரேஷியோ கிளாஸ்லாம் பார்த்தோம் இல்லையா? நம்ம என்ன பண்ணுவோம்? பொதுவானதெல்லாம் அடிச்சிருவோம். 2 6 12, 3 6 18. அப்போ 2:3ன்றது என்னப்பா? அந்த நம்பர்ஸோட ரேஷியோ. புரியுதா? அந்த நம்பர்ஸோட ரேஷியோ. அதை நான் 2/3ன்னு எழுதுவேன், 2:3ன்னு எழுதுவேன். எல்லாமே ஒன்று தான்ப்பான்னு நான் சொல்லிட்டேன். இப்போ என்ன பண்ணுறேன்? இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்? இதில் பொதுவாக 6 இருக்குது, இதுலேயும் 6 இருக்குது. ஏன்னா பொதுவான வகுத்தல் பலனாக இருக்குது. அதாவது இந்த 6 தனியாக எழுதுறேன். 2 × 6 2 12ன்னு எழுதுவேன். இதை என்னப்பா பண்ணுவேன்? 3 6 18ன்னு எழுதுவேன். அதாவது இந்த நம்பரை நான் பிரித்து எழுதுனேன் அப்படின்னா 2 6 12, 3 6 18, 6 6 பொதுவாக இருக்கும். அப்போ நான் 2/3ன்னு எழுதுகிறேன் இந்த இடத்துல. அதான் இந்த இடத்துல நடந்திருக்கு. இதில் என்ன நடக்குன்னா பொது வகுத்தி, அதாவது இந்த 12க்கும் 18க்கும் பொதுவான ஒரு வகுத்தி இருந்தால் நம்ம கேன்சல் பண்ணிடுறோம். கேன்சல் பண்ணிட்டு தான் ரிமைனிங் வந்து ஒரு ரேஷியோவில் சொல்கிறோம். அப்போ பாருங்கள், இந்த 12 6 18ன்னு ஒரு நம்பரை நான் என்ன பண்ணுறேன்? 6 வெளில எடுக்கலாமா? ஏன் 6 வெளில எடுக்கிறேன்? ஏன்னா அது பொதுவாக இருக்குது. அப்போ எனக்கு என்ன நடக்கும் இந்த இடத்துல? 2 6 12, 3 6 18, இதே தானேப்பா இங்கே கிடைக்குது. அதாவது இந்த ஸ்டெப்புக்குள்ளே போகாமல் சொல்கிறேன். அதாவது நீங்கள் இந்த ஸ்டெப்புக்குள்ளே போகாதீங்க. ஒரு 2 நம்பர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த 2 நம்பர்லேருந்து நான் பொதுவாக என்னால் வெளில என்ன எடுக்க முடியுமோ அதுதான் ஹச்சிசிஎஃப். புரியுதாப்பா? பொதுவாக 2 நம்பருக்கும் பொதுவாக என்ன நம்பர் காமனாக இருக்கோ அதுதான் ஹச்சிசிஎஃப். அப்போ இது என்ன இது அப்படின்னு இருக்குல்லையா? அந்த நம்பர்ஸோட ரேஷியோ. இது வந்து ஃபஸ்ட்டு நம்பரோட ரேஷியோ, இது வந்து 2வது நம்பரோட ரேஷியோ. புரியுதாப்பா?
அவ்வளோதான்ப்பா. சரி, இதையே நம்ம தேவையில்லாமல் படிச்சுட்ருக்கோம், இதில் அப்படி என்ன கேள்வி கேட்டுருவோம் அப்படின்னு ஒன்று தோணும்ல நமக்கு. அதாவது ஒரு நம்பர்ஸோட ரேஷியோ கொடுத்துருந்தால், நல்லா பாருங்கள், நம்பர்ஸோட ரேஷியோ அவன் எப்படி சொல்லுவான்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்பர்ஸ் ரேஷியோ 2:3, HCF அப்படின்றது 6, வாட் இஸ் LCM அப்படின்னு கேட்பான். அதாவது 2 நம்பரோட விகிதம் சொல்லிட்டேன் அப்படின்றான். விகிதம் என்ன சொல்கிறான்? 2:3, HCF 6, LCM என்ன அப்படின்னு ஒரு கொஷின் கேட்பான். அதாவது இந்த கொஷின்லாம் பார்த்தீங்கன்னா அடிக்கடி கேட்டுட்ருப்பான், ஓகேங்களா. ஆனால் இப்போ நமக்கு லாஸ்ட் இயர் 2022 HCFனா என்னன்னு கேட்டிருக்கான். அப்போ இந்த வருஷமும் நான் வெறும் LCMமும் HCF மட்டும் படிச்சுட்டு போனேன், எனக்கு போதுமானதாக இருக்குமா? கண்டிப்பாக இருக்காது. அப்போ அதை விட கொஞ்சம் ஏதாவது நான் அடிஷ்னலாக தெரிஞ்சுக்கிட்டு போகணும்ல. இப்போ அதே லெவலில் நின்றுட்டு இருந்து கொஷினை லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணுறா நம்ம என்ன பண்ணுறது? அப்போ கொஞ்சம் அடுத்த லெவல் நம்ம படிச்சிருக்கணும். ஸோ அதுக்காக தான் நான் சொல்லிகிட்ருக்கேன். இப்போ பாருங்கள், நம்பரோட விகிதம் சொல்லிவிடுவான், HCF சொல்லியிருக்கான். இப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, LCM என்னன்னு கேட்டான் அப்படின்னா, பாருங்கள், LCM என்னன்னு கேட்டான் அப்படின்னா இது 3த்தையும் பெருக்கிட்டு வந்துருங்க. எப்படி பெருக்கிறது? 6 × 2 × 3 பா. 3 2 6, 6 6 எவ்வளோ? 36. LCM இப்போ முன்னாடி நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்? 36 தானே கண்டுபிடிச்சோம். அப்போ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, ஒரு HCF கொடுத்து, நல்லா பாருங்கள், ஒரு HCF கொடுத்து அந்த நம்பர்ஸோட ரேஷியோ கொடுத்துருந்தான் அப்படின்னா நான் அப்படியே போட்டு பெருக்குனா போதும், எனக்கு LCM கிடச்சிருவார். ஓகேங்களா. இப்போ தான் நான் சொன்னேன், 2022 கேட்ட லெவலோடு நம்ம நிற்கக்கூடாது, கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி தான் படிச்சாகணும். ஸோ அதுதான் இந்த கான்செப்ட் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அப்போ இது என்னப்பா, இது எத்தனாவது கான்செப்ட்? இது 3வது கான்செப்ட், ஓகேங்களா. இது கூட இன்னொரு விஷயத்தை நான் சொல்கிறேன் பாருங்களேன். இப்போ நம்ம என்ன பண்ணோம்? HCF இது அப்படியே நான் கொஞ்சம் மாற்றி சொல்கிறேன், ஓகேங்களா. ஒரு 4வது கான்செப்ட்னு வச்சுக்கோங்களேன். கொஞ்சம் மாற்றி சொல்கிறேன். என்னத்தை மாற்றி சொல்ல போகிறீங்க? இப்போது HCF அப்படின்றது 4 நம்பர்ஸ் ரேஷியோ, அந்த அதாவது அந்த எண்களின் விகிதம். என்னப்போ சொல்லுவான்? எண்களின் விகிதம் 3:5 அப்படின்னு சொல்கிறான், ஓகேங்களா. இப்படி கொடுத்துட்டு அந்த எண்கள் என்ன எப்படி கொஷின் கேட்கலாம்? அந்த எண்கள் என்ன அப்படின்னு கொஷின் கேட்பான். கேட்டால் என்ன பண்ணுறது? இப்போ நல்லா இதை தாண்டிலாம் கொஷின் வராதுப்பா, நீங்கள் நம்பி படிச்சுட்டு போங்க, இதை தாண்டி வராது. HCF கொடுத்துட்டான்ப்பா, எண்களின் விகிதம் கொடுத்துட்டான்ப்பா, அந்த எண்கள் என்னன்னு கேட்குறான். இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நான் என்னப்பா உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன், இதில் தெளிவாக இருந்தீங்கன்னா பாருங்களேன். 2 நம்பரோட ரேஷியோ அப்படின்றது அதுலேருந்து பொதுவாக இருக்கிறத நான் வெளில எடுத்துட்டேன் அப்படின்னா அதுதான் அந்த நம்பர்ஸோட ரேஷியோ அப்படின்னு சொல்லி கொடுத்தேன்னா. இப்போ இந்த 6 கொண்டு போய் நான் உள்ளே பெருக்கிறேன், அதாவது இந்த 2ன்ற ரேஷியோ கூட 6 பெருக்கிறேன். 6 × 2 எவ்வளோப்பா? 12. அந்த ஃபர்ஸ்ட் நம்பர் கிடச்சிருதா? அப்போ 3 × 6 என்னப்பா? 18. 2வது நம்பர் கிடச்சிருதா? அப்போ ஒரு ரேஷியோ கொடுத்து, நல்லா பாருங்கள், இப்போ இங்கே வந்துருங்க, ஒரு அந்த ரேஷியோ கொடுத்துட்டு அதுக்கு ஒரு HCF அவன் கொடுத்துருந்தான் அப்படின்னா நம்ம பயப்படாமல் பண்ண வேண்டிய வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த எண்கள்னு கேட்டுட்டான் அப்படின்னா ஒவ்வொரு ரேஷியோ கூடயும் அந்த HCF-ஐ பெருக்குங்க. அப்போ 3 × 12, ஸோ 5 × 20, இதுதான் அந்த நம்பர். புரியுதாப்பா? இப்போ நம்பர் என்னது? ஒரு எண்களோட விகிதம் கொடுத்துட்டு அவன் HCF கொடுத்துருந்தான் அப்படின்னா அந்த எண்கள் என்ன அப்படின்னு கேட்டுட்டான் அப்படின்னா அந்த HCF-ஐ கொண்டு போய்ட்டு ஒரு நம்பர் கூடயும் நான் பெருக்குவேன். 3 × 4 12, ஸோ 5 × 4 20. இப்போ அப்படியே என்ன கேட்குறான் அப்படின்னா LCM என்னப்பான்னு கொஷின் கேட்டான். LCMக்கு இப்போ நான் என்ன சொல்லி கொடுத்தேன்? அந்த HCF, நல்லா பாருங்கள், அந்த HCF அந்த 2 நம்பர்ஸோட ரேஷியோ அப்படியே பெருக்கிக்கோங்கன்ட்டேன். அப்போ 4 × 3 × 5, ஸோ 4 3 12, 12 எவ்வளோப்பா? 60. 60 தான்ப்பா இதுக்கு LCM. புரியுதாப்பா? ஸோ புரியலைன்ற வார்த்தைக்கே நமக்கு இடம் இருக்கக்கூடாது. திரும்ப திரும்ப டவுட் இருந்துச்சுன்னா கேட்டுருங்க. நம்ம டெலகிராம் குரூப் இருக்குது, இல்லை உங்களுக்கு ஏதாவது ஒரு இடத்துல டவுட் இருக்குது அப்படின்னா தாராளமாக கேளுங்க. இது எல்லாருக்கும் புரியும். நம்ம புரியணும். நம்ம புரியல அப்படின்னா நம்ம திரும்ப திரும்ப டவுட் கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும், ஓகேங்களா. விட்டுறக்கூடாது. ஏன்னா ஒவ்வொன்றும் ஒரு மார்க்கு, ஒவ்வொன்றும் நம்ம போஸ்டிங்கு. அப்போ நம்ம விட்டுறக்கூடாது. அப்படி இருக்கிற கொஷினை நம்ம விட்டுறலாமா? கண்டிப்பாக விடக்கூடாது. உங்களுக்கு இதுக்கு மேலே டவுட் இருக்குது அப்படின்னா நம்ம டெலகிராம் குரூப்பில் ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க. நான் அதுக்கான சொல்யூஷனை நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஓகேங்களா. இது வரைக்கும் நான் உங்களுக்கு ஒரு 4 விஷயம் சொல்லிட்டேன்ப்பா. 4 விஷயம் கிடையாது, இந்த 3வது விஷயத்தை தான் நான் திரும்ப சொல்லி வச்சுருக்கேன், ஓகேங்களா. அது உங்களுக்கு புரிய முடியாது எழுதி வச்சுருக்கேன். இன்னும் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிவிட்டு இந்த கிளாஸ் இதோட நம்ம முடிச்சிக்கலாம், ஓகேங்களா. இன்னும் ஒரு விஷயம் சொல்கிறேன். இப்போ எப்படி கொடுப்பான் அப்படின்னா நம்பரை வந்து ரேஷியோவில் கொடுத்துருவான். எப்படி கொடுப்பான்னு பார்த்தீங்கன்னா ரேஷியோ. அது என்னப்பா ரேஷியோ? இப்போ பாருங்களேன், 3/5 அப்படின்றது ரேஷியோ தானே. நான் எப்போ ஒரு நம்பரை ரேஷியோ சொல்லணும்னு சொல்லியிருக்கேன் அப்படின்னா, இப்போது ஒரு நம்பர் இருக்குது அப்படின்னா அது எல்லா நம்பர், இதுக்கு மேலே என்னால் இந்த நம்பரை அடிக்கவே முடியாது. இப்போ பாருங்களேன், இப்போ 10/8 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நான் என்ன பண்ணுவேன்? 2 10, 4 2 8ன்னு அடிப்பேன். இதுவே 5/4 இருந்தால் நான் என்ன பண்ணுவேன்? இதுக்கு மேலே என்னால் அடிக்க முடியாதுப்பா, இந்த நம்பர் அவ்வளோதான்ப்பான்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. அப்போ அந்த மாதிரி இருக்கிறவரை தான் நம்ம ரேஷியோன்னு சொல்லுவோம். அப்போ பாருங்கள், நம்ம யாரை ரேஷியோன்னு சொல்லுவோம்? அதிகபட்சமாக எல்லாத்தோட பொது வகுத்தையும் கேன்சல் ஆகிட்டு வந்து நிற்கிறாரு பார்த்தீங்களா, அவர் தான் ரேஷியோ.
இப்போ இது வந்து ஒரு ரேஷியோ, நல்லா பார்த்துக்கோங்க. 3/5ன்னு சொல்கிறேன். அடுத்து 7/3ன்னு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி ஏதோ 2 நம்பர் போதும், 2 நம்பர் தான்லாம் கொஷின் கேட்க மாட்டான், இவ்வளோ தான், இப்படி கொடுத்துட்டான். இப்போ இந்த மாதிரி ரேஷியோவில் கொடுத்துட்டு எல்சிஎம் என்ன, ஹச்சிசிஎஃப் என்னன்னு கொஷின் கேட்பான். நான் என்ன பண்ணுறது அப்படின்னா, அவன் என்ன கேட்குறான்னு பாருங்கள், எல்சிஎம் தானே கேட்குறான். இப்போ இந்த 2 நம்பர் இருக்குது பார்த்தீங்களா, அதை அப்படியே வச்சுக்கோங்க. எத்தனை நம்பர் கொடுத்தாலும் இதுதான் கான்செப்ட், அதில் மாற்றம் கிடையாது. நம்பர் என்ன கொடுத்துருக்கான், எல்சிஎம் ஆஃப் இந்த மேலே இருக்கிற பகுதி, எல்சிஎம் ஆஃப் 3 7, கீழே ஒருத்தர் இருக்கார் பார்த்தீங்களா, அதுக்கு ஹச்சிசிஎஃப். நான் அகைன் சொல்கிறேன் பாருங்கள். இது வந்து பகுதின்னு சொல்லுவோமா, ஒரே நிமிஷம்ப்பா. இது தொகுதி, ஓகேங்களா. தொகுதினா தொப்பி மேலே இருக்குன்னு சொல்லுவாங்க எங்கள் ஸ்கூல் டீச்சர்லாம். ஓகே, இது என்னப்பா, இது வந்து பகுதி, ஓகேங்களா. தொகுதி மேலே, பகுதின்றது கீழே. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த தொகுதி இருக்கு இல்லைங்களா, இந்த தொகுதிக்கு அவன் என்ன கேட்குறானோ அது மேலே எடுத்துக்கணும்ப்பா. இப்போ எல்சிஎம் கேட்டால் இங்கே எல்சிஎம் எடுத்துக்கணும். இன்னொருத்தர் இருக்கார்ல ஹச்சிசிஎஃப், அதாவது இவன் கேட்குறது எல்சிஎம் தான் நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்க போகிறோம். அந்த எல்சிஎம்கே இந்த ரேஷியோ வச்சு நான் என்ன வேலை பார்க்கணும் அப்படின்னா, எல்சிஎம் ஆஃப் நியூமரேட்டர், அப்போ எல்சிஎம் ஆஃப் 3,7, ஹச்சிசிஎஃப் ஆஃப் டினாமினேட்டர், அப்போ ஹச்சிசிஎஃப் ஆஃப் கீழே பகுதியில் என்னென்ன இருக்காங்க, 5 3 இருக்காங்க. இப்போ பாருங்கள், ஒரு நம்பர் 3 7ன்னு இருக்குது. இப்போ பாருங்கள், ஒரு நம்பர் 3 7ன்னு இருக்குது. எல்சிஎம் எப்படி கண்டுபிடிப்பீங்க, கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இப்போ 3 அப்படின்றது என்னப்பா, ஒரு நம்பர் 3 7ன்னு இருக்குது. இதுக்கு நான் எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த 3 7 யார் தான் இந்த இடத்துல, இது ஆல்ரெடி ப்ரைம் நம்பராக தான் இருக்குது, இதை நான் பிரிக்க வேண்டிய அவசியம்லாம் கிடையாது. அப்போ இங்கே 3 இங்கே 7ன்னு இருக்கும். இப்போ நான் எல்சிஎம்க்கு என்ன சொல்வேன், மொத்தம் எத்தனை வெரைட்டி ஆஃப் நம்பர் இருக்குது எழுதுங்கன்னு சொல்லுவேன். 7 3ன்னு நம்ம எழுதுவோம். அதிகபட்ச பவர் எல்லா பவர்லேயும் 1 தான் இருக்குது, ஓகேங்களா. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், டேரெக்டாக 2த்தையும் பெருக்கி போடலாம். அப்போ 21. ஹச்சிசிஎஃப்னா என்ன சொல்லுவேன், கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். 5க்கும் 3க்கும் ஹச்சிசிஎஃப் கண்டுபிடிங்கன்னு சொல்லிட்டேன். இந்த 5ன்ற நம்பரை நம்மளால் எப்படி தான் எழுத முடியும், 5 தான், அதுக்கு மேலே பிரிக்க முடியாது. 3 தான். ஃபஸ்ட்டு பொதுவான நம்பர் என்னென்னு பார்ப்பேன். பொதுவாக என்ன நம்பர்ப்பா இருக்குது, ஒன்றுமே இல்லை, ஓகேங்களா. 2த்துக்கும் பொதுவான ஒரு நம்பர் கூட கிடையாது. அப்போது இது எல்லாத்துக்கூடையும் 1 பெருக்கிட்டு தானே இருக்கும், ஓகேங்களா. எப்போதுமே ஒரு நம்பர் கூட 1 பெருக்கிட்டு தான் இருக்கும். அப்போ நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, அந்த 1 அப்படின்றது தான் ஹச்சிசிஎஃப்னு சொல்லுவோம். அப்போ யோசிச்சு பாருங்கள், இந்த மாதிரி ஃப்ராக்ஷனில் கொடுத்துட்டான் அப்படின்னாலே இதை தொகுதியும் போகும். மேலே இருக்கிற நம்பர் தொகுதி, கீழே இருக்கிற நம்பர் பகுதி, அவ்வளோதான். எல்சிஎம் கேட்டான் அப்படின்னா எல்சிஎம் ஆஃப் தொகுதினா நம்பர் இருக்குது 3,7. இந்த 3,7ன்றது இதுக்கப்புறம் என்னால் பிரிக்க முடியாது. ஸோ அந்த நிலமையில் இருக்கார். அப்போ அப்படி இருந்தால் ஜஸ்ட்டு 3 7 வச்சுக்கோங்க. கீழே நான் என்ன கண்டுபிடிக்கிறேன், ஹச்சிசிஎஃப். மேலே என்ன கேட்குறானோ அது மேலே வந்துடணும். கீழே ஹச்சிசிஎஃப் ஆஃப் பகுதியில் என்னப்பா இருக்கார், 5 3. இப்போ 5க்கும் 3க்கும் பொதுவானது எதுவுமே கிடையாது, அப்போ 1 தான். அப்போ இதுக்கான ஆன்சர் அப்படின்றது 21. இப்போ இதே நம்பர் கொடுத்துட்டு உங்களை ஹச்சிசிஎஃப் கேட்குறான், அதாவது இந்த மீ பெரு பொது வகுத்தி என்னப்பான்னு கொஸ்டின் கேட்குறான். ஸோ ஹச்சிசிஎஃப் அப்படின்னா அதுக்கான ஃபார்முலா சொல்லிடுறேன் பாருங்கள். ஹச்சிசிஎஃப் ஆஃப் தொகுதிப்பா, ஆஃப்னது பெருக்கல். அப்போ தொகுதியோட ஹச்சிசிஎஃப் கண்டுபிடிங்கன்னு அர்த்தம், ஓகேங்களா. எல்சிஎம் ஆஃப் பகுதி, அவ்வளோதான்ப்பா. இப்போது ஹச்சிசிஎஃப் என்னது, 3க்கும் 7க்கும் ஹச்சிசிஎஃப். அப்போ ஹச்சிசிஎஃப் நம்ம எது கண்டுபிடிக்கணும், 3 7. உங்களுக்கு புரியறதுக்காக நான் இவ்வளோ ஸ்லோவாக சொல்கிறேன், நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸி. அப்புறம் எல்சிஎம் ஆஃப் பகுதி என்னப்பா, பகுதியில் என்ன இருக்கார், 5 3 இருக்கார், ஓகேங்களா. இப்போ பாருங்கள், 3க்கும் 7க்கும் ஏதாவது பொதுவாக இருக்குமா, ஏதாவது பொதுவாக இருக்கா, 3 7 எல்லாமே ப்ரைம் நம்பர் தான். இதுக்கு மேலே என்னால் எதுவும் பிரிக்க முடியாது. அப்போ நான் ஹச்சிசிஎஃப் என்ன சொல்வேன், ஏன்னா ஹச்சிசிஎஃப் அப்படின்றது என்ன சொல்வேன், 2த்துலேயும் பொதுவாக இருந்தே ஆகணும், ஓகேங்களா. அப்போ நான் 1னே எடுத்துப்பேன், ஏன்னா இங்கே எதுவும் பொதுவாக எதுவுமே கிடையாது, அப்போ 1 தான். அடுத்து எல்சிஎம் சொல்கிறேன். எல்சிஎம்னா என்னப்பா சொல்லுவோம், நம்ம இப்போது 5க்கு 3க்கு எல்சிஎம் கண்டுபிடிப்பான்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணுவோம், இங்கே 5ன்னு இருக்கும், இங்கே 3ன்னு இருக்கும். ஏன்னா இதுக்கப்புறம் என்னால் பிரிச்சுலாம் எழுத முடியாது, அவ்வளோதான். அப்போ இருக்கிற எல்லா வெரைட்டி நம்பரையும் எழுதுங்கன்னு சொல்வேன். அப்போ அனைத்து விதமான நம்பரையும் எழுதுங்க. 3 5ன்னு எழுதிட்டோம். அதிகபட்ச பவர் என்னப்பா, இங்கேயும் பவர் 1 இங்கேயும் பவர் 1 தான். அப்போ 5 × 3 15 அப்படின்றது எல்சிஎம். அப்போ இந்த கொடுக்குற நம்பருக்கு, அந்த கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இந்த ஃப்ராக்ஷன் நம்பருக்கு பார்த்தீங்களா, 3/5 7/3 3/5 7/3 இருக்கார் பார்த்தீங்களா, அதுக்கு ஹச்சிசிஎஃப்னு அவன் கேட்டான் அப்படின்னா என்ன கேட்குறானோ அவன் மேலே இருக்கணும். ஹச்சிசிஎஃப் ஆஃப் தொகுதி, அப்போ ஹச்சிசிஎஃப் ஆஃப் நியூமரேட்டர், எல்சிஎம் ஆஃப் டினாமினேட்டர். இதுக்கான ஆன்சர் 1/15, ஓகேங்களா. இப்போ நான் சொல்லியிருக்கிறது உங்களுக்கு கொஷின்ஸ் வந்து எங்கே கேட்டிருந்தான்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்காருப்பா, எங்கே இருக்கார், இந்த இவர் தான்ப்பா கொஷின். இவன் கேட்ட கொஷின் ஒன்று தான், 2022 டிபார்ட்மெண்டல் எக்ஸாமில் இது கேட்டிருக்கான். ஆனால் இதை கேட்டவன் இன்னும் எதெல்லாம் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு அதெல்லாம் சொல்லியிருக்கேன்.
ஆனால் எல்சிஎம் ஹச்சிசிஎஃப் நீங்கள் எடுத்திங்கன்னா இந்த கிளாஸை 2 மணி நேரம் 3 மணி நேரம்லாம் கம்மி. ஏன்னா நிறைய எக்ஸாம்பிள் சம் இருக்குது, நிறைய நம்ம நடத்தலாம். நான் உங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் கொடுத்துருக்கேன். ஸோ அதிகமாக எதுவும் திணிக்கலை. ஏன்னா லாஸ்ட் டைமில் நம்மளால் திணிச்சோம் அப்படின்னாலே அது பயம் வந்துடும், எங்கடா நமக்கு தெரியலன்னு ஒரு பயம் வந்துடும். ஆனால் இதுவே உங்களுக்கு போதுமானது. ஸோ இதை தாண்டியெல்லாம் அதாவது இதை தாண்டி கேட்கறதுக்குலாம் ரொம்ப 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 வாய்ப்பு கம்மிப்பா. அப்படி அவன் கேட்குறான் அப்படின்னா அது எல்லாருக்கும் டஃப்பாக தான் இருக்கும். ஏதோ ஒருத்தர் 2 பேர் தான் போடுவாங்க. அப்போ நம்ம அதை பற்றி கவலைப்பட தேவையில்ல, இதை கற்றுக்கோங்க. இப்போ நம்ம கொஷினுக்கு வந்துருங்க. என்ன கொஷின் கேட்டிருக்கான், அதாவது 18, 27க்கு ஹச்சிசிஎஃப் கண்டுபிடிங்கன்னு சொல்லிட்டான். கரெக்டாப்பா? நான் என்ன சொல்லியிருக்கேன், 18ன்றதை பிரிங்கன்னு சொல்லிட்டேன். இப்போ 18ன்ற ஒரு நம்பர் இருக்குது, இந்த இடத்துல எழுதுனப்பா. 18 எப்படி பிரிக்கலாம், 9 × 2ன்னு பிரிக்கலாமா? அடுத்து 9 நான் எப்படி பிரிக்கலாம், 3² × 2ன்னு பிரிக்கலாமா? அவ்வளோதான். எனக்கு வாய்ப்பாடே தெரியாது. 2வது வாய்ப்பாடு 3வது வாய்ப்பாடு பயன்படுத்துங்க. 27 இருக்குது, 27 நான் எப்படிப்பா பிரிப்பேன்? தெரிஞ்சவங்க 3³ டேரெக்டாக எழுதுவாங்க. இல்லைனா 9 × 3ன்னு பிரிக்கலாமா? அகைன் இந்த 9 எப்படி எழுதுவேன், 3² × 3ன்னு இருக்கும். அது என்னப்பா, இங்கே பவர் 1 இருக்குது. நான் நேற்றே சொல்லியிருந்தேன் இல்லையா, இங்கே 3 பேஸு சேமாக இருந்து பவரை ஆட் பண்ணிப்போன்னு சொல்லிட்டேன். அப்போ நம்ம எப்படி எழுதுவோம், அதை 3³ எழுதுவேன். நம்மளை அவன் என்ன கேட்டான், ஹச்சிசிஎஃப் கேட்டான். நான் உங்களை என்ன சொன்னேன், ஹச்சிசிஎஃப் அப்படின்றது ரெண்டுத்துலேயும் பொதுவாக இருக்கணும். இப்போ நல்லா பாருங்கள், நம்ம நம்பர் அந்த 18க்கு பொதுவான வடிவம் அப்படின்றது இவர் தான். இந்த இடத்துல 3³ ஓகேங்களா, இங்கே என்னது 3³ இருக்கார். அப்போது 3² × 2ன்னு இருக்கார், இங்கே 3³ இருக்கார். அவன் கேட்குறது ஹச்சிசிஎஃப். நான் ஹச்சிசிஎஃப்னா என்ன சொன்னேன், ரெண்டுத்துலேயுமே பொதுவாக என்ன இருக்காங்கன்னு பாருங்கள் அப்படின்னு. ஓகேங்களா, ரெண்டுத்துலேயும் பொதுவாக யார் பாருக்கார், 3 தான் இருக்கார். கரெக்டாக? அப்போ 3 தான் இருக்கிறதுலே குறைந்தபட்ச பவரை பார்க்கணும்னு சொல்லியிருக்கேன். இங்கே 3³ இருக்கார், இங்கே 3² இருக்கார். அப்போ நான் எதை எடுத்துக்கணும், 3² தான் எடுத்துக்கணும். 3² எவ்வளோப்பா, ஸோ 9 அப்படின்றது மிக சரியான ஆன்சர். அப்போது நம்ம டிபார்ட்மெண்ட் நடந்த அந்த எக்ஸாமும் பார்த்துட்டோம். அதாவது ஹச்சிசிஎஃப் பேஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு கொஷின் தான் கேட்டிருக்கான். அந்த ஒரு கொஷினையும் பார்த்துட்டோம். இன்னும் எப்படியெல்லாம் கொஷின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கோ நம்ம அதையும் பார்த்துட்டோம். ஓகேங்களா, கம்பல்சரி படிச்சுக்கோங்க. இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு கொஷின்ஸ் வரும். இன்னும் நான் அடுத்த செஷன் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேஷியோ ப்ரொபோர்ஷன் கிடையாது. இது என்னப்பா டாபிக் நம்ம சொல்லிட்டு இருந்தோம் ஃபஸ்ட், இந்த நம்பர் ஸ்ட்ரக்சர். ஓகேங்களா, இந்த நம்பரோட அமைப்புன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, நம்பர் ஸ்ட்ரக்சரும் இன்னும் அதை பேஸ் பண்ண கொஷின்ஸும் இருக்கும். அதுவும் நான் முடிஞ்சால் இன்றைக்கே கூட நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இல்லைனா அதுக்கு அடுத்த நாள் கிளாஸாக அதை பார்க்கலாம். ஓகேங்களா, இதை பார்த்துட்டு ஏதாவது டவுட் இருந்தால் தாராளமாக கேளுங்க. இதை பார்த்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கா ஷேர் பண்ணுங்கப்பா. அதே மாதிரி கமெண்ட்ஸில் கிளாஸ் எப்படி இருந்துச்சுன்னு மென்ஷன் பண்ணுங்கள். அது எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அடுத்தடுத்த கிளாஸ்லாம் எடுக்கிறதுக்கு. ஸோ தேங்க்யூப்பா.